ஹலோ கைஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழியில் சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நச்சு சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு மல்லித்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஈரல் சேர்த்துடக்கூடாது. இந்த சூப் நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடிக்கிற கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், நிறையா மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லெண்ணையும் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சூப்பு பார்த்திங்க அப்படின்னா சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம இந்த சூப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.